அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இப்பொழுது நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்க காலகட்டம் எதுன்னா ரெஸ்டோர்டு டொமினியன், மீட்கப்பட்ட ஆளுகையில தான் நாம் இருக்கிறோம். இதைதான் நம்ம அடிக்கடி நம்ம வாசிப்போம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை மீட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்ப நீங்களும் நானும் இப்போ எந்த ஆளுகைக்குள்ள இருக்கிறோம்? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள, அவரோட ஆளுகைக்குள்ள, அந்த ராஜத்துவத்துக்குள்ள இருக்கிறோம். யாரோட கர்த்தத்துவத்துக்குள்ள இருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவருடைய கர்த்தத்துவத்துக்குள்ள இருக்கிறோம். சோ இதெல்லாம் நம்ம கடந்த நாட்கள்ல பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னா, இந்த முப்பரிமாணத்துல இந்த மூன்றாவதா இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம கவர்மெண்டல் ஃபங்க்ஷன், அந்த கவர்மெண்டல் ஃபங்க்ஷன்ல ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் தான் த கிங்டம், லா அண்ட் ஆர்டர் அண்ட் ஜஸ்டிஸ். அதை குறித்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நான் இன்னொரு ஸ்கிரீன் நான் ஷேர் பண்றேன். இப்போ ஓகே, ஸ்டாப் ஸ்கிரீன், ஐ கோ பேக் டு அனதர் ஸ்கிரீன். எஸ், ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிங்டம், லா, ஆர்டர், ஜஸ்டிஸ். தேவனுடைய ராஜ்யத்துல பிரமாணங்கள், நியாய பிரமாணம் எப்படி செயல்படுகிறது, ஆர்டர் ஒழுங்கு எப்படி செயல்படுகிறது, ஜஸ்டிஸ் நியாய தீர்ப்புகள் எப்படி செயல்படுறதுன்றது குறித்து பார்த்துக்கலாம். நீங்க நல்லா இதை நீங்க கவனிங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி காரியங்கள் சில பேருக்கு புரியாம இருக்கும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம திரும்ப திரும்ப இந்த காரியத்தை நம்ம வசனத்தை கேட்க கேட்க அது கர்த்தர் நல்லா நமக்கு விலகி தருவார். ரைட். இப்போ நாம் ஆரம்பத்துல இருந்தே நம்ம பார்த்துட்டு வரோம், தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு தேசம் அப்படின்னு நம்ம அடிக்கடி நான் சொல்வேன். சோ அதை நீங்க நல்ல மனதுல வச்சுக்கணும். தேவனுடைய ராஜ்யம் என்பது அது ஒரு மதம் அல்ல. நாம் கிறிஸ்தவம் என்கிற மதத்துக்குரியவர்கள் அல்ல. மதம் என்றது அது சீக்கிரமா அழிஞ்சு போயிடும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஏசாயா 9:6 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் தோளின் மேல் கர்த்தத்துவம் இருக்கும். The government shall upon his shoulder அப்படின்னு இருக்குது. அப்போ பூமிக்கு அவர் வரும்போது அவர் ஆதாம் இழந்து போன அந்த ராஜ்யத்தை தான் நமக்கு திரும்ப மீட்டு கொடுத்தார். அது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக திரும்ப நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ நாம் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் கிறிஸ்தவம் என்ற மதத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் என்கிற தேசத்துக்கு உட்பட்டவர்கள். தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? அது ஒரு தேசம். அது இன்விசிபிள் தேசமா பரலோகத்துல இருக்குது. இப்ப விசிபிள் அதாவது இன்விசிபிள் தேசமா பரலோகத்துல இருக்கிறவங்களுக்கு அது விசிபிள். இப்ப நம்ம இந்த பூமியில இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி விசிபிள். ஆனா தேவனுடைய ராஜ்யம் இன்விசிபிளா நமக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நாம் அப்படிதான் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம இந்த பூமியில நம்ம இருக்கிறோம், ஆனாலும் நமக்குள்ள காணக்கூடாத தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். ரைட். அப்போ தேவனுடைய ராஜ்யம் ஒரு தேசமா இருக்கிறபடினால எல்லா தேசத்துக்கும் அல்லது எந்த தேசத்துக்கும் சட்டம், ஒழுங்கு, நியாய தீர்ப்புகள் இருக்கவே இருக்கு. ஒரு தேசத்துல இப்போ பாத்தீங்கன்னா இந்தியாவில் 2 வகையான கோர்ட், நீதிமன்றங்கள் இருக்கிறது. ஒண்ணு சுப்ரீம் கோர்ட், ஸ்டேட்ல ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிறது ஹை கோர்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் கோர்ட்ஸ் இருக்கு. இந்த நீதிமன்றங்கள் எதற்கு அப்படின்னா, ஒரு தேசத்துல சட்டங்கள் இருக்குது. அதுதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றோம். அதுல ஒரு முக்கியமான பகுதி தான் லா, பிரமாணம் அப்படின்றோம், சட்டம் அப்படின்றோம். அதுக்கப்புறம் இந்த சட்டத்தை இயற்ற முடியும், மாற்றி அமைக்க முடியும். இதெல்லாம் இப்படி இருக்கிறது. இந்த சட்டத்தை பாதுகாப்பதற்கு தான் நீதிமன்றங்கள், கோர்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு தேசத்திலையும் இந்த கோர்ட்டோட பெயர்கள் வித்தியாசமா இருக்கும். ஆனா எல்லா தேசத்துக்குமே நீதிமன்றம் என்று உண்டு. எல்லா தேசத்திலையுமே சட்டம் என்று உண்டு. எல்லா தேசத்திலையுமே ஒழுங்கு என்பது உண்டு. சோ சட்டம் இருக்கும். அந்த சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய முறை ஒழுங்கு. அந்த ஒழுங்கை சம்டைம்ஸ் வயலேட் பண்றவங்க, ஒழுங்கை மீறுகிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. நியாய தீர்ப்புக்கு பிறகு தண்டனை உண்டு. இந்த காரியம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஒரு முக்கியமான முறைமை. தேவனுடைய ராஜ்யத்திலையும் சட்டங்கள் இருக்குது. ஆதாம் முதல்
இப்பொழுது வரையிலும் தேவனுடைய ராஜ்யத்துல சட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சட்டம் என்கிற வார்த்தையை தான் நம்ம வேதத்துல பிரமாணம் இல்லது நியாய பிரமாணம் என்று வாசிக்கிறோம். அநேக இடங்கள்ல நியாய பிரமாணம் இருக்கும், அநேக இடங்கள்ல பிரமாணம் இருக்கும். இது ஆல்மோஸ்ட் இதுக்கு ஒரு சின்ன டிஃபரன்சஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். நீங்க மனதுல வச்சுக்கோங்க, பிரமாணமும் நியாய பிரமாணமும் இப்போதைக்கு ஒரு அது சட்டத்தை குறித்ததான் என்பதை நீங்க மனதுல வச்சுக்கோங்க. ரைட். இப்போ ஏன் இந்த பிரமாணத்தை குறித்து நம்ம அறிய வேண்டும் என்றால், நாம் எல்லாருமே நியாய தீர்ப்புக்கு உள்ளானவர்கள் தான். ஏனென்றால் உலகத்துல எந்த மனிதனுமே பாவம் செய்யாத, குற்றம் செய்யாத மனிதன் ஒருவனுமே இல்லை. அப்போ நம்முடைய குற்றத்துக்காக, நம்முடைய பாவத்துக்காக நியாய தீர்ப்பு என்பது ஒன்று உண்டு. அந்த நியாய தீர்ப்பு என்ன, எப்படி அப்படி என்பதை தேவனுடைய ராஜ்யத்துல எப்படி செயல்படுகிறது என்பதை குறித்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சின்ன சின்ன உதாரணங்களை நான் சொல்லுவேன். ரைட். இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா, the quality and standard of a country or nation. ஒரு தேசத்தினுடைய தன்மை அந்த தேசத்தினுடைய பிரமாணம் சட்டத்தை பொறுத்து தான் இருக்கும். நாம் நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு தேசத்தினுடைய தன்மை அந்த தேசத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நியாய தீர்ப்பை பொறுத்து தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க முடிந்தவர்கள் நீங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. உலகத்திலே ஒரு குவாலிட்டி கண்ட்ரி, இப்போ இந்த கிட்டத்தட்ட 165 நாடுகள் இருக்கு, அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் இருக்கு. இந்த அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள்ல the best quality nation country எதுன்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து தான் வந்துட்டு குவாலிட்டி அண்ட் ஸ்டாண்டர்டான கண்ட்ரி நம்பர் 1. ஏனென்றால் அந்த தேசத்தினுடைய சட்டம் அப்படி இருக்கிறது. அதுதான் முக்கியமான காரணம். நீங்க இந்த ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு, உலகத்திலேயே எதுப்பா ரொம்ப பீஸ்ஃபுல்லான மக்கள் எங்கப்பா இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 நார்வே, நம்பர் 2 டென்மார்க், நம்பர் 3 ஐஸ்லாந்து. அப்படியே போயிட்டே இருக்குது, அப்படியே போயிட்டு இருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து 14வது இடத்துல தான் இருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து பவர்ஃபுல் கண்ட்ரி. நீங்க வேர்ல்டுலே பவர்ஃபுல் கண்ட்ரி, அதிகாரமிக்க நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா வரும், நம்பர் 1ல வந்துடும். ஆனா அந்த தேசத்துக்கு ஹாப்பியஸ்ட் கண்ட்ரியான்னு பார்த்தா அது 14th பிளேஸ்ல இருக்கு. ஏன் இந்த தன்மை மாறுபடுகிறது? அதே போல பீஸ்ஃபுல், மோஸ்ட் பீஸ்ஃபுல் கண்ட்ரின்னு பாத்தீங்கன்னா ஐஸ்லாந்து ஃபர்ஸ்ட் இருக்கு, 2வது நியூசிலாந்து இருக்கு. ஏன் இந்த தன்மைகள் வேறுபடுகிறது என்றால் அந்த தேசத்தினுடைய சட்டம் ஒழுங்குதான் இதற்கு காரணம். நீங்க மோஸ்ட் கரப்டட் கண்ட்ரின்னு போட்டு பாருங்க, ஒரு சில கண்ட்ரிஸ் வரும். ஏன்? பிகாஸ் ஆஃப் த லா ஆஃப் த கண்ட்ரி. அந்த தேசத்தினுடைய சட்டம் ஒழுங்கு அதுதான் அந்த தன்மை தான் இருக்கு. அப்போ இப்படி உலகத்துல இருக்கிற நாடுகளுடைய தன்மையே இந்த சட்டம் ஒழுங்கு தீர்மானிக்கும் என்றால், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தன்மை எவ்வளவு விசேஷத்தமான தன்மை. அந்த விசேஷத்தமான தன்மை கொண்ட நாட்டுல சட்டம் ஒழுங்கை ஆண்டவர் எப்படி டிசைன் பண்ணியிருக்காருன்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரைட்டுங்களா? ஓகே. 2 விஷயம், when it comes to law and order and justice, 2 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஃப்ரம் கவர்மெண்ட் சைடு, அரசாங்கத்து சைட்ல இருந்து அது எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 2வது ஃப்ரம் சிட்டிசன்ஷிப் சைடு, குடிமக்கள் பக்கத்துல இருந்து அது எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் பெரிய ஸ்கிரீன் பண்ணிட்டேன். எஸ், ரைட். ஓகே. இப்போ கவர்மெண்ட் சைட்ல இருந்து பார்த்தோமா 3 காரியங்கள், லா, ஆர்டர், ஜஸ்டிஸ். பிரமாணம், ஒழுங்கு, நியாய தீர்ப்பு, இது 3மே இருக்கும். சிட்டிசன் சைட்ல இருந்து இந்த காரியம் எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணும், இது இந்த சட்டம் ஒழுங்கு நியாய தீர்ப்பு என்ன ரிசல்ட்டை வந்து சிட்டிசன்ஷிப் குடிமக்கள்கிட்ட ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் கிரியேட்ஸ் அ கேரக்டர் ஆஃப் த இண்டிவிஜுவல், இல்லாட்டி இட்ஸ் கிரியேட்ஸ் அ கேரக்டர் ஆஃப் த கல்ச்சர் ஆஃப் த ஸ்டேட். 2 விஷயம், கேரக்டர், கல்ச்சர். கேரக்டர்னு வரும்போது தனிநபர் வருவாங்க, கல்ச்சர்னு வரும்போது அது ஒரு சமூகம், ஒரு கம்யூனிட்டி. இது 2ம் வந்து சிட்டிசன் சைட்ல இது 2மே இருக்கும். ரைட். இப்போ லா, பிரமாணம் அல்லது நியாய பிரமாணம்னு எடுத்துக்கொண்டோமா, அதை வந்து வேதத்துல நம்ம எப்படி நம்ம பார்க்க முடியும்னா, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். the law of Moses தான். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய நீங்க யூதர்கள்லாம் எடுத்தீங்கன்னா மோசேயோட நியாயப்பிரமாணம் தான் நம்ம யோசிப்பாங்க. இதை குறித்து நம்ம ஒரு சின்ன ஒரு ஃபிளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம்.
மோசே இருக்கிற நியாயப்பிரமாணம் ஆண்டவர் எப்போது கொடுத்தார்? நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். எகிப்துல 430 வருடங்கள் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண கானானுக்குள்ள போறாங்க. அந்த போற வழியில சீனாய் மலையில மோசே கையில ஆண்டவர் தன்னுடைய விரல்களால எழுதி கற்பலகையில தன்னுடைய விரல்களால எழுதி மோசே கையில 10 கட்டளைகள் என்கிற ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? அவங்க ஒரு தேசத்தை, இதுலதான் ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தேசத்தை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க போறாங்க. நான் உங்களுக்கு சொன்னது போல ஒரு தேசத்தை சட்டம் என்று நியாய தீர்ப்பு என்று இல்லாம அது வந்து தேசமாவே இருக்க முடியாது. அப்ப ஆண்டவர் பாருங்க, இங்க பாருங்கப்பா இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்க இவ்வளவு நாள் நீங்க அடிமையா இருந்தீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு நான் தேசத்தை கொடுக்க போறேன். அந்த தேசத்துக்கு போகும்போது இதை நீங்க ஃபாலோ பண்ணணும். இந்தாங்க சட்டத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், நியாய பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மோசே கொடுக்குறேன். அதை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கிறிஸ்து வரையிலுமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ மோசே டு கிரைஸ்ட், தேவனுடைய ஜனத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் என்னது? மோசையினுடைய பிரமாணம், அந்த 10 பிரமாணம். அது மாத்திரமா? இன்னும் நிறைய இருக்கு. அது சரி, இப்போ மோசைக்கு முன்னாடி போயிட்டு வந்துருவோம். மோசைக்கு முன்னாடி எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோசைக்கு முன்னாடி நம்ம நோவாவை எடுத்துக்கலாம். நோவாவுடைய பிரளயம், ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் மோசே வரையிலும் அது ஒரு காலகட்டம். ஏன்னா நோவா பீரியட்ல ஒரு ஜலப்பிரளயம் வந்துருச்சு, ஒரு அழிவு வந்துருச்சு. அப்போ நோவாவுக்கு முன்னாடி ஆதாம் வரையிலும் அது ஒரு காலகட்டமா வச்சுக்கலாம். அப்ப ஆதாம்ல இருந்து நோவாவுடைய காலகட்டம், நோவாவில இருந்து மோசையோட ஒரு காலகட்டம், மோசையில இருந்து கிறிஸ்துவோட ஒரு காலகட்டம், இப்படி நம்ம பிரிச்சுக்கலாம். இதுக்கு ஓகே. இப்ப இந்த ஸ்லைட்ல நீங்க கீழே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மேப் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஆடம் டு நோவா, நோவா டு மோசஸ், மோசஸ் டு கிரைஸ்ட், கிரைஸ்ட் டு ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட் டு கிரைஸ்டோட கம்மிங். இந்த காலகட்டத்துல தான் அந்த ஹேட்ச் பண்ணிட்டு இருக்க பீரியட் ஆஃப் கிரேஸ் அப்படின்ற அந்த காலகட்டத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நம்ம ஆண்டவரோட வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ரைட். இப்போ இந்த ஆதாம்ல இருந்து நோவா வரையிலும் இருக்கிற காலகட்டங்கள் இருக்கு இல்லைங்களா? இதுதான் இந்த பீரியட் ஆஃப் இன்னோசன்ஸ், அதாவது அறியாமையின் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோவாவில இருந்து மோசே வரையிலும் இருக்கக்கூடிய காலகட்டம் கான்சியஸ், மனசாட்சியின் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மோசையில இருந்து கிறிஸ்து வரையிலும் இருக்கக்கூடியதான் நியாய பிரமாணத்தின் காலம்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவில இருந்து பரிசுத்த ஆவியானவர் வரையிலும், அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த காலகட்டத்தை வந்து டிரான்சிஷன், அதாவது இடைக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஹோலி ஸ்பிரிட்ல இருந்து திரும்ப கிறிஸ்துவோட வருகைக்கு இடைப்பட்ட அந்த காலகட்டம் தான் கிருபையின் காலம். அப்ப நீங்களும் நானும் இந்த கிருபையின் காலத்துலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு பீரியட்லயுமே, ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வெவ்வேறான பிரமாணங்கள், சட்டங்கள் இருந்தது என்பதுதான் உண்மை. அப்படியே நம்ம பேக் போலாம். இப்போ மோசே டு கிரைஸ்ட் என்ன நம்ம பார்த்தோம்? ஆண்டவர் கொடுத்த நியாய பிரமாணம். ரைட். நோவா டு மோசஸுக்கு அப்ப நாம ஆதியாகமும் நான் கொஞ்சம் டைம் சேவ் பண்றதுக்காக நான் வசனத்தை உங்க கையில கொடுக்குறேன், நீங்க பொறுமையா போய் பாருங்க. நோவாவோட ஜலப்பிரளயம் வந்து 6ஆம் அதிகாரத்துல வருது. நீங்க 6ஆம் அதிகாரத்துல இருந்து 9, 10ஆம் அதிகாரம் வரை நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா, நோவா வந்து திரும்ப அந்த அரராத் மலையில நோவாவோட பேழை தங்கினதுக்கு அப்புறம், அந்த பேழையிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் நோவாவுக்கு ஒரு சில காரியங்களை சொல்றாரு, நீ என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நீங்க வாஸ்து பார்த்து நீங்க அறிந்து கொள்ளுங்க. அது ஒரு பிரமாணம். ஆதாமுக்கு ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். ஒரே பிரமாணம் தான். என்ன கொடுத்தார்? நீ இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியையும் நீ புசிக்கவே புசிக்கலாம், ஆனா ஒரே ஒரு மரத்துல இருக்கிற கனியை நீ புசிக்காத. ஆதாம் கேட்டானா? கேட்கல. ஆதாமும் ஏவாளும் வஞ்சிக்கப்பட்டார்கள், அவர்கள் மீறினார்கள். அப்போ அதுதான். அப்போ ஆதாமிலிருந்தே சட்டம் ஒழுங்கு என்பது இருக்குது. அப்போ ஆதாம் பீரியட்ல ஆண்டவர் வாயினால் சொல்லப்பட்ட சட்டம் ஒழுங்கு. இட்ஸ் நாட் அ ரிட்டன் லா, இட் இஸ் அ ஸ்போக்கன் லா. ஓகேங்களா? நோவா பீரியட்ல இருந்து மோசஸ் பீரியட்லயும் எகைன் இட்ஸ் அ ஸ்போக்கன் லா, மனசாட்சியில. ஆனா மோசே பீரியட்ல வரும்போது God has given a written law. கிறிஸ்து வந்துட்டு அந்த ரிட்டன் லாவை தான்
அது பழைய ஏற்பாட்டு பிரமாணம், புதிய ஏற்பாட்டு பிரமாணத்துன்னு ரெண்டா பிரிக்கிறார். புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை. அதெல்லாம் எப்படி மாறுது, இந்த லாவுக்கு ஏத்த மாதிரி எப்படி மாறுது, இயேசு கிறிஸ்து அதை எப்படி மாற்றினார் என்பதை நம்ம வரக்கூடிய இப்போ செஷன்ஸ்ல நம்ம பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அதுல ஒரு ரிவிஷன். இந்த லான்றது பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். ஆனா நீங்க எந்த அளவுக்கு இத நீங்க உங்களுக்கு விருப்பப்படுறீங்கன்றது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நீங்க போக போக உங்களுக்கு நல்ல விருப்பமா இருக்கும். இப்ப இந்தியாவில் பாத்தீங்கன்னா 2 லாஸ் போன வருஷத்துல முக்கியமான லாஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. ஒன்னு காஷ்மீர், ஜம்மு காஷ்மீரை கொடுத்து இன்னொரு மாநிலம், ஒரு இடத்தை பிரிச்சாங்க, லடாக் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த laws can be amended. நல்லா புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு தேசத்திலையும் the law can be amended. It goes through a process and it can be amended. இங்க சட்டம், அதாவது இந்த பிரமாணங்களை மாற்றி அமைக்க முடியும். இந்த பிரமாணங்களை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை, அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குதுன்னா அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்துல இந்த பிரமாணத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை, அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு? நம்முடைய தேவன் கிட்டதான் இருக்கு. நம்முடைய தேவன் கிட்ட தான் இருக்கு. அந்த தேவன் இந்த காரியத்தெல்லாம் எப்படி மாற்றி அமைக்கிறார் என்பதை நம்ம பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த லா எப்படி இருக்கிறது, இதோட ஸ்ட்ரக்சர் என்ன, இந்த பிரமாணத்தினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது என்பதை குறித்து நம்ம பார்த்துடலாம். பழைய ஏற்பாட்டு காலம், புதிய ஏற்பாட்டு காலம் ரெண்டா பிரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். பழைய ஏற்பாட்டு காலத்துல லா ஆஃப் மோசஸ், 1 Kings chapter 2 3-4 வரையிலும் நான் வாசிக்கிறேன். அந்த ஸ்லைட்ல இருக்கிறத வாசிக்கிறேன். மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகள், அந்த கட்டளைன்றது அது ஒரு பார்ட், கற்பனைகள் அது ஒரு பார்ட், நியாயங்கள் அது ஒரு பார்ட், சாட்சிகள் அது ஒரு பார்ட், கை கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படி அவருடைய காவலை காப்பாக. இங்க பாருங்க, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நியாய பிரமாணத்துல பகுதிகள், பார்ட்ஸ் இருக்கு. நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல கூட நீங்க போய் பாத்தீங்கன்னா அது பார்ட்ஸ் 25 பார்ட்ஸோ ஏதோ 26 பார்ட்ஸோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட்ஸ் அப்படின்னு பிரிச்சு வச்சிருப்பாங்க, பகுதிகளாக கான்ஸ்டிடியூஷனை பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதே போலதான் மோசேவோட நியாய பிரமாணத்திலையும் தேவன் பார்ட்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுல முக்கியமான பார்ட் தான் வந்துட்டு கட்டளைகள் என்கிற ஒரு பார்ட், கற்பனைகள் என்கிற ஒரு பார்ட். இவைகளுக்கெல்லாம் வித்தியாசங்கள் உண்டு. நியாயங்கள் என்கிற ஒரு பார்ட் பகுதி, சாட்சிகள் என்கிற ஒரு பகுதி. ஆங்கிலத்துல நல்லா போட்டிருக்கு. and keep the charges of the Lord thy God to walk in his ways to keep his statutes. இந்த ஸ்டாட்யூட்ஸ் குறித்து பயங்கரமான ரகசியங்கள் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு வரக்கூடிய நம்ம ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். அடுத்தது his commandments. ஒவ்வொரு வார்த்தைக்கு முன்னாடி ஹிஸ்னு வரும் பாருங்க. keep his statutes and his commandments and his judgments and his testimonies as it is written in the law of Moses. அப்ப law of Moses என்பதுக்குள்ள இப்படி பகுதிகள் இருக்கிறது. அதுதான் கீழே உங்களுக்கு ஒரு கிராஃப்ல போட்டிருக்கேன். லா அப்படின்னு போட்டு சார்ஜஸ் அப்படின்றது, இந்த சார்ஜஸ்ன்றது என்னன்றதை பார்க்கலாம். கமாண்ட்மெண்ட்ஸ், ஸ்டாட்யூட்ஸ் அண்ட் டெஸ்டிமோனிஸ் இருக்கு. அண்ட் திஸ் பர்டிகுலர் லா இஸ் சப்ஜெக்ட் டு ஜட்ஜ்மெண்ட்ஸ். நியாய தீர்ப்புக்கு உட்பட்டது. நியாய தீர்ப்பை எப்படி செய்வாங்க? ஒரு நீதிமன்றம், ஒரு வழக்கு இருக்கு, 2 பேருக்கு ஒரு வழக்கு இருக்கு. நீதிமன்றம் அந்த வழக்கை எப்படி செய்யும்? சட்டத்தின் அடிப்படையில தான் செய்யும். அந்த சட்டம் தான் ஆண்டவர் கொடுக்குது. அப்போ நம்ம வேதத்துல ரெவலேஷன்ல கடைசியா ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு, நம்ம படித்திருக்கிறோம். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புன்னு சொல்லிட்டு. அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு எப்படி செய்வாங்க? பிரமாணத்தை வைத்துதான் செய்வார்கள். இந்த பிரமாணம் தான் இப்படி பிரித்து வைக்கப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்துல நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, ஆடம் டு நோவா, அந்த காலகட்டத்துல ஆண்டவர் உள்ள பரிசுத்தவான்களை அந்த கட்டத்துக்கு ஏற்ற சட்டத்துல நியாயம் தீர்ப்பார். மோசே டு கிறிஸ்து வரலும் இருக்கிற வாழ்ந்த அந்த மக்களை அந்த பர்டிகுலர் சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நியாயம் தீர்ப்பார். இப்போ நம்மளே எடுத்துக்குவோம். கிறிஸ்துவிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் திரும்ப வருக, நமக்கு ஒரு சட்டம் இருக்கு, அந்த சட்டத்தின்படிதான் நம்மளை நியாயம் தீர்ப்பார். இப்ப நீங்களும் நானும் மோசேனுடைய நியாய பிரமாணத்தின்படி ஆண்டவர் நம்மளே நியாயம் தீர்க்க மாட்டார். ஏன்னா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம் வேற. இது நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் எப்படி என்பதை நம்ம வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம்.
ரைட். இது வந்து லா ஆஃப் மோசஸ், 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 3 - 4வது வசனம். ரைட். இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒரு வசனம் அழகா இருக்குது. இட்ஸ் லா ஆஃப் கிரைஸ்ட். அதுதான் கலாத்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, அதுதான் நான் நம்ம மீட்டிங் ஸ்டார்டிங்ல சொன்னேன். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை பின்பற்றுங்கள். லா ஆஃப் கிரைஸ்ட் என்ன சொல்லுது? லா ஆஃப் கிரைஸ்ட் யாருக்கு? உங்களுக்கும் எனக்கும் தான். இந்த காலகட்டத்துல கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட நமக்கு கிறிஸ்துவின் பிரமாணம் அப்ளிகபிள். இந்த கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன சொல்லுது? அப்பா, நீங்க தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருந்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட லா. இந்த லாஸை நம்ம எத்தனை பேர் நிறைவேற்றி இருக்கிறோம் என்று நீங்களே நாமே பரீட்சிக்க வேண்டியது அவசியம். ஓகே, நம்ம அடுத்ததுக்கு கடந்து போலாம். ரைட். இப்போ இந்த லா அப்படின்றத நம்ம தெரிந்து கொண்டோம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். லா, பிரமாணம், நியாய தீர்ப்புன்னு இருக்கு. சரி, இந்த பிரமாணம் நியாய தீர்ப்பு எப்படி? நியாய தீர்ப்பை ஏன் செய்ய வேண்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரமாணத்தை கடைபிடிப்பவர்கள், பிரமாணத்தை கடைபிடிக்காதவர்கள். பிரமாணத்தை கடைபிடிப்பவர்கள் நீதிமான்கள், பிரமாணத்தை கடைபிடிக்காதவர்கள் குற்றவாளிகள். கரெக்டுங்களா? அப்போ பிரமாணம் எதுக்கு இருக்குன்றது என்றால், அந்த பிரமாணத்தை வைத்துதான் நியாய தீர்ப்புகள், ஜட்ஜ்மெண்ட் செய்யப்படும். ஜட்ஜ்மெண்ட்ஸ் எதை வைத்து செய்யப்படும்னா, அவர்கள் பிரமாணத்தை மீறி இருக்கிறார்களா, பிரமாணத்தை மீறவில்லையா என்பதை குறிக்கலாம். இப்போ அதுதான் குற்றம் என்று நாம் வேதத்துல வாசிக்க முடியும். கில்ட்டி ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. நீதிமன்றத்துல இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. வாட் யூ ஆர் கில்ட்டி ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கில்ட்டி, குற்றம் அப்படின்றத 3ஆ நம்ம பிரிக்க முடியும். நான் ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்லிக்கிறேன். குற்றத்தை அக்கிரமம், மீறுதல், பாவம் என்று பிரிக்க முடியும். குற்றத்தை அக்கிரமம், மீறுதல், பாவம் என்று பிரிக்க முடியும். நாம் நினைச்சிட்டு இருக்கோம் பாவம் தான் குற்றம் சொல்லிட்டு. பாவம் என்பது குற்றத்தினுடைய 3வது படி. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். நாம் ஜென்ரலா நம்ம வழக்கத்தின்படி பாவம் பண்ணக்கூடாது, பாவம் பண்ணக்கூடாது, பாவம் பண்ணக்கூடாதுன்றதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனால் பாவம் என்பது குற்றத்துல 3வது படி. அதற்கு முன்பாக 2 படிகள் இருக்குது. அந்த 2 படிகள் தான் வந்துட்டு பாவத்துக்கு முந்தின படி மீறுதல், அதற்கு முந்தின படி அக்கிரமம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆங்கிலத்துல இதுக்கு பேர் வந்துட்டு இனிக்விட்டி, டிரான்ஸ்கிரஷன், சின். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 34வது அதிகாரம் 7வது வசனம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். இங்க பாத்தீங்கன்னா, குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளிடத்தும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். பாத்துக்கிறீங்களா? இது வந்து யாத்ராகமத்துல சொல்லப்பட்ட இருக்கக்கூடிய குற்றம். அந்த குற்றத்தை வந்துட்டு பிள்ளைகளுடைய பிள்ளைகள் 3ஆம் 4ஆம் தலைவர்கள் இருந்துச்சு. இப்ப இந்த லா வந்து நமக்கு அப்ளிகபிள்னா இல்லை. நமக்கு இந்த பீரியட் கடந்து முடிஞ்சு போச்சு. ஆனா ஆண்டவர் எவ்வளவு டஃபா இருந்திருக்காரு பாருங்க. இந்த பிரமாணம் எவ்வளவு டஃபா இருந்திருக்கு பாருங்க. அப்போ அக்கிரமம், மீறுதல், பாவம், இப்படிதான் இந்த 3ஆ இருக்கு. இந்த அக்கிரமம், மீறுதல், பாவத்தை உங்களுக்கு நான் இன்னும் இந்த தானியல் வசனத்தை வாசிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தானியல் 9:24 பாத்தீங்கன்னா, மீறுதலை தவிர்க்கிறதுக்கும், பாவத்தை தொலைக்கிறதுக்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதுக்கும், இந்த 3 வந்துருச்சுங்களா? மீறுதலை தவிர்க்கிறதுக்கும், பாவங்களை தொலைக்கிறதுக்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதுக்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதுக்கும், தரிசனத்தை அதை அப்படியே விட்டுடுவோம். ஆங்கிலத்துல எப்படி எழுதி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, to finish the transgression and to make the end of sins and to make reconciliation for iniquity, to bring in everlasting righteousness. அப்போ இத நாம் கொஞ்சம் நன்றாக விளங்கிட்டோமா, நம்ம இன்னும் கூட நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம் நன்றாக சுத்திகரித்துக் கொள்ள முடியும். இப்போ இந்த 3 அக்கிரமம், மீறுதல், பாவத்தை நான் எப்படின்னு சொல்லி விடுகிறேன். பாவம் என்பது நாம் அக்கிரமன்றத என்ன சொல்றேன். அக்கிரமம் என்பது நம்மளுடைய ஆத்துமாவளை உருவாகக்கூடிய குற்றம். மீறுதல் என்பது அது ஆத்துமாவிலிருந்து ஆவிக்கு
பரிமாற்றமாக வரக்கூடிய குற்றம். மீறுதலை மாத்தி 3வது ஸ்டேஜ் தான் அது நம்மளுடைய சரீரத்துல அதை நிறைவேற்றும் பொழுது நடக்கக்கூடிய குற்றம். அப்ப குற்றம் என்பது 3 லெவல்ல. ஃபர்ஸ்ட் அது நம்மளுடைய ஆத்மாவுல ஆரம்பிச்சு அது நம்மளுடைய ஆவியை மேற்கொண்டு சரீரத்துல அது செயல்பட போதுதான் அது குற்றம். சோ பாவம் என்பது சரீரத்துல அது செயல்படுத்தி முடிக்கும் பொழுது அது பாவம் ஆகிறது. அதுக்கு முன்னாடி 2 ஸ்டேஜ் இருக்கு. ஆவியில மீறுதல் நடக்குது, ஆத்மால அது அக்கிரமமும் நடக்குது. அதனால பாவமானது கற்பனைகளால் அது கருவுற பெற்று அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ சரீரத்துல அந்த குற்றம் நிறைவேறதுக்கு முன்னாடி அது ஃபர்ஸ்ட் எங்க மீறுதல் நடக்குது? நம்மளுடைய ஆவியில மீறுதல் நடக்குது. அதுக்கு முன்னாடி அது ஆவியில ஆத்மாவில அது கருத்தரிக்கிறது. மீன்ஸ் அது அங்கதான் எண்ணங்கள் ஆத்மாவிலதான் அந்த எண்ணங்கள் பாவ சிந்தனைகள் நம்ம பாவம் கிரியையா நடக்கிறதுக்கு முன்னாடி சிந்தனையா எண்ணமா நம்மளுடைய ஆத்மாவில செயல்படுது இல்லைங்களா? அந்த பகுதி தான் அக்கிரமம். அப்புறம் அது டிசிஷன் ஆகுது. அந்த அக்கிரமம் நடக்கும் போது நம்ம மைண்ட நம்ம டிசைட் பண்ண, நம்ம ஆத்மாவில நம்ம முடிவு எடுக்க முடியும். இல்ல, இதை நான் செய்ய மாட்டேன். சம்டைம்ஸ் என்ன ஆகுது? அது வெற்றி பெற்று ஆத்மாவில் அதை வெற்றி பெற்று ஆவி அதுக்கு பர்மிஷன் கொடுக்குது. அதை மீறிடுது. ஆவி மீறுது. ஆவியிலையும் மீறி அதை நம்ம சரீரத்துல நிறைவேற்றும் பொழுதுதான் அது பாவமாக ஆகுது. பாவத்தின் தண்டனை மரணம். அது மரணத்துல கொண்டு போய் முடியும். சோ அன்பானவர்களே, நன்றாக நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு குற்றம் இப்படிதான் நிறைவேறுது. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்றாரு? கொரிந்தியர்ல அவர் சொல்லும்போது சொல்றாரு, எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள்ள சிறைப்படுத்துகிற அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப பால் எப்படி பிராக்டிஸ் பண்றாரு? அந்த பாவத்தை அந்த தாட் லெவல்ல என்ன பண்றாரு? கேப்டிவேட் பண்றாரு. கிறிஸ்துவுக்குள்ள எல்லா எண்ணங்களையும் நான் சிறைப்படுத்துகிறேன்னு சொல்றேன். அந்த சரீரத்துக்கு வரவே பால் விட மாட்டேன். அந்த மாதிரி அவங்க பரிசுத்தவான்கள் பிராக்டிஸ் பண்றாங்க, அப்போஸ்தலர்கள் பிராக்டிஸ் பண்றாங்க. நாமும் கூட அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம பிராக்டிஸ் பண்ண அதெல்லாம் வரும். கண்ட்ரோல் அந்த எண்ணம் பாவமானது அந்த எண்ணத்துல இருக்கும் போதே போ சாத்தானேன்னு துரத்தி விடும். அது நம்ம ஆவியில மீறுதல் அந்த இடத்துக்கு கேப்டிவேட்டிங் ஆல் தாட்ஸ் இன் கிரைஸ்ட். அதுதான் அந்த பிராக்டிஸ்க்கு வந்துட்டோமா நம்ம அதுதான் நம்ம ஜெயம் பெற்றவர்கள். வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், ஜெயம் பெற்றவனை உனோ அவனுக்கு ஆர்டர் வைத்திருக்க கிரீடம். அதுதான் நம்மளைய நீதிமானா ஆக்கக்கூடிய காரியம். ஓகே, ரைட், we'll move to next slide. So இப்போ இந்த இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, சும்மா அந்த லாவை குறிச்சு சில காரியங்கள்லாம் நம்ம பார்த்துருவோம். The law pertaining to earth, இந்த பூமிக்குரிய சில பிரமாணங்கள் இருக்கிறது, வானத்துக்குரிய சில பிரமாணங்கள் இருக்கிறது, பரலோகத்துக்குரிய சில பிரமாணங்கள் இருக்கிறது. ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனத்துல இப்போ இந்த கிரேஸ் பீரியட்ல நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த லா, அதுக்கு பேர் என்ன அப்படின்றதுதான் நம்ம வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவினாலே, ரோமர் 8:2, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவையிலிருந்து என்னை விடுதலையாக்கிற்றேன். நான் திரும்ப வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பதிலிருந்து பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றேன். அப்ப நல்லா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். பாவம் என்பது என்ன? அது ஒரு பிரமாணம். மரணம் என்பது என்ன? அது ஒரு பிரமாணம். நம்ம நல்லா யோசித்து பார்த்தோமா நமக்கு நல்லா தெரியும். பாருங்க, மரணத்தை கிரியேட் பண்ணது யாரு? Who is author of death? ஆண்டவர் தான். பிசாசு எதையுமே சிருஷ்டிக்க முடியாது. பிசாசு எதையுமே கிரியேட் பண்ண முடியாது. அவனுக்கு அந்த வல்லமை கிடையாது, அந்த அதிகாரமும் கிடையாது. ஆண்டவர் ஆதாம் சிருஷ்டிச்சு ஆதாமு கிட்டதான் இந்த மரணத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இங்க பாரு ஆதாம், நீ இருக்கிற எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனா இந்த கனியை நீ புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாக. ஆண்டவர் தான் டிசைன் பண்றாரு இந்த மரணத்தை. ஆனா அதுக்கு கீழ்படியாம போனது நிமித்தம் இந்த பிரமாணம் யாரோட கையில போயிருச்சு? அந்த பிசாசனுடைய கையில போயிருச்சு. அது ஒரு மரணம் என்பது என்ன? அது ஒரு பிரமாணம்.
பாவம் என்பது என்ன? அது ஒரு பிரமாணம். இட்ஸ் a law. Death is a law. Sin is a law. இத ரெண்டையும் தான் கிறிஸ்து நமக்காக சிலுவையில இந்த பிரமாணத்தை அவர் ஜெயித்தார். மரணமே உன் கூர் எங்கே, பாவமே உன் ஜெயம். அப்போ கிறிஸ்து வாங்கி கொடுத்த ஜெயம் இப்போ யாருடைய ஜெயம்? நம்முடைய ஜெயம். நாம் மரணத்துக்கும் பயப்படுறதில்ல, பாவத்துக்கும் பாவத்தை நாம் ஜெயிக்க கர்த்தர் நமக்கு அவருடைய ஜெயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த வசனம் 2 ரோமர் 8:2 பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். The law of the spirit of life. அந்த பிரமாணத்துக்கு கீழே தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். நாம் இந்த கிங்டம் கவர்மெண்ட் குறித்து நாம் வாசிக்கும் பொழுது நாம் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு கீழையும் பரிசுத்த ஆவியானவருடைய கர்த்தத்துவத்துக்குள்ள இருக்கிறோம். அதுதான் முக்கியம். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய கர்த்தத்துவத்துக்கு உண்டான பிரமாணம் தான் இந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இந்த ஆவியின் பிரமாணத்தின்படிதான் நீங்களும் நானும் நியாயத்திற்கப்படுவோம். நன்றாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆவியின் பிரமாணத்தின்படிதான் நீங்கள் நானும் நியாயத்திற்கப்படுவோம். நீங்களும் நானும் மோசேவினுடைய பிரமாணத்தின்படி நியாயத்திற்கப்பட மாட்டோம். ஏனென்றால் நம்ம அந்த காலகட்டத்துக்குரியவர்கள். ஏனென்றால் நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். ரைட், சரி, அடுத்த ஸ்லைடுக்கு நம்ம போகலாம். சில லாஸை குறித்து, இதெல்லாம் ஜெனரல் நாலேஜ் தான். இந்த ஸ்லைடு வந்து ஜெனரல் நாலேஜ். சில லாஸ், பைபிள் சொல்லப்பட்ட லாஸ், லா ஆஃப் ஆஃபரிங், லா ஆஃப் மோசஸ், law of God, law of the Lord, law of Spirit, law of Christ அப்படின்னு இருக்கு. சில இந்த வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். நியாய பிரமாணத்தினாலும் தீர்க்கதரிசனங்களாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று நினைத்து கொள்ளாதீர்கள், அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சில பேர் வந்துட்டு இப்போ கிரேஸ் பீரியட்னு they talk about only grace, they ignore law. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இங்க பாருங்கப்பா, நான் நியாயப்பிரமாணத்தை தள்ளிவிடவோ இல்ல அழிக்கிறதுக்கோ நான் வரல, அதை நிறைவேற்றுறதுக்கு தான் வந்தேன் அப்படின்றாரு. மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி, இந்த நீதின்றது அவரோட லாக்குள்ள வந்துடும். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சில பேர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துருவாங்க, ஆனா நீதியை மிஸ் பண்ணிடுவாங்க. இது எப்படின்னா, ஒரு தேசத்துக்குள்ள நம்ம என்ட்ராயிட்டு அந்த தேசத்துல இருக்க சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோமா? இன்று அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனா தேவனுடைய பிரமாணத்தின்படி வாங்கியிருப்பாங்க. அதுதான் காரணம். வசனம் என்ன சொல்லுது? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும், நம்ம ரெண்டுமே இது பேரலி இம்பார்ட்டன்ட். ராஜ்யத்தையும் தேசத்துக்குள்ளேயும் இருக்கணும், தேசத்துக்குள்ள இருந்தா மட்டும் பார்த்தாது, அவரோட நீதியை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு ஏன் எனக்கும் மற்றவர்களுக்கும் கூட கொடுக்கப்படலன்னா நான் தான் காரணம். அவரோட பிரமாணத்தை பின்பற்றதில்லை ஒழுங்கா, அவரோட நீதியை ஒழுங்கா பின்பற்றது. ஸோ இதை இந்த விஷயத்துல நாம் ஜாக்கிரதையா இருக்கும் பொழுது இந்த கூட கொடுக்கப்படும் என்ற காரியெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ரைட், ஓகே. நவ் 8:35, another 10 minutes ஆகும். John 1:17 அதுல என்ன சொல்லுது? எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. சோ கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலம். இப்ப நான் கிருபை, தேவனுடைய கிருபையும் சத்தியமும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த கிருபை மாத்திரம், இது கிருபையின் காலம், கிருபையின் காலம் விட்டுறாங்க. ஆனா இந்த சத்தியமும்ன்றத என்ன பண்ணிடுறாங்க, இக்னோர் பண்ணிடுறாங்க, மறந்து விடுறாங்க. இந்த சத்தியத்துக்குள்ள லா அடங்கி இருக்குது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய பேர் இந்த காரியத்தை உலகம் ஃபுல்லா இட்ஸ் a grace period, there is no law அப்படின்ற அளவுக்கு எல்லாம் சில பேர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இல்லை. வசனம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு அல்ல, அவர் நிறைவேற்றுக்கிறதுக்கே வந்தார். தேவனுடைய ராஜ்யத்துல ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அவருடைய பிரமாணங்கள் வேறு வேறாக பரிமாணம் பெற்று வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த சத்தியம் என்பதுக்குள்ள தேவனுடைய பிரமாணம் இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிரேஸ் அண்ட் ட்ரூ இஸ் ஈக்குவல் டு லா ஆஃப் கிரைஸ்ட். அதான் நம்ம
கிருபையும் சத்தியமும் இரண்டும் சேர்த்துதான் கிறிஸ்துவனுடைய பிரமாணம். அதுதான் ஒருவர் பாரத்தை ஒருவர் இப்படியே சுமந்து பிரமாணத்தை நிறைவேற்றுகிறது. பிரமாணம், திஸ் இஸ் லா. கமாண்ட்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டு காலத்துல உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட கமாண்ட்மெண்ட்ஸ். லா அப்படின்றது இட்ஸ் சூப்பர் சுப்ரீம் சட்டம். கமாண்ட்மெண்ட்ஸ் கற்பனைகள் அப்படின்றத நம்ம 2 கற்பனைகள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். முதலாவது கற்பனை என்னது? சொல்லுங்க, யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க ப்ளீஸ். இல்லாட்டி எடுத்துக்கூட முழு பலத்தோடும் முழு இதயத்தோடும் தேவனாகிய கர்த்தரை அன்பு கூர்வாயாக. இதற்கு சமமான அடுத்த ஈக்குவலான அடுத்த பிரமாணம் என்ன? நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல இது 2ம் கற்பனைகள், ரைட்டுங்களா? பிரமாணம்ன்றது கிறிஸ்துவின் பிரமாணம் தான் நமக்கு. சோ இப்படி நம்ம பிரித்து பிரித்து படிக்கும்பொழுது நாம் சத்தியத்தை இன்னும் நாம் ஆழமாக நாம் அறிந்து கொள்ளலாம். The law of offerings and the law of Moses fulfilled on the cross by the sacrifice of Christ. Law of offerings, சமாதான பலிகள், இதெல்லாம் நம்ம நிறைய பண்ணியிருப்போம். நிறைய பலிகள் இருக்கு. மோசேயுடைய நம்ம ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பலிகள்லாம் நம்ம பார்த்தோமா, ஏகப்பட்ட பலிகள் இருக்கு. அதுவும் மோசேயுடைய நியாயப்பிரமாணமும் எல்லாம் கிறிஸ்துவினுடைய மூலமாக கிறிஸ்து சிலுவையில கிறிஸ்து அதை எல்லாவற்றையும் வெற்றி சேர்ந்தார். இப்போ அந்த ஓல்டு கவர்னன்ட் தான் இந்த நியூ கவர்னன்ட்டா மாறி இருக்கு. நியூ கவர்னன்ட் தான் இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியின் பிரமாணமும் நமக்கு கொடுக்கப்பட்ட 2 பிரதான கற்பனைகளும். அது மாத்திரமல்ல, இன்னும் புதிய ஏற்பாட்டு காலத்துல அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அடுத்தது ரோமர் 7:7, the sin is measured by law. எதுக்கு நமக்கு இந்த பிரமாணம் அவசியம் அப்படின்றா, இந்த பிரமாணம் தான் வந்துட்டு இந்த பாவம் என்பதை வரையறுக்கக்கூடிய ஒரு டூல். பாவத்தை நம்ம எப்படி மெஷர் பண்றது? பிரமாணம் என்பதை ஒன்று இல்லைன்னா நம்ம பாவத்தை மெஷர் பண்ணவே முடியாது. இதுதான் ரோமருக்கு பவுல் சொல்லுகிறார். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பையாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பனே. Hope you get the point. இந்த பிரமாணம் நமக்கு எதுக்கு அவசியம் என்றால், டு மெஷர் வாட் இஸ் சின், வாட் இஸ் ரைச்சஸ்னஸ். அதற்காக தான் அது கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த காலகட்டத்துல நம்ம பிரமாணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நோ நோ நோ. We are also subject to judgments. How we can be judged? Based on the what kind of sin, based on the what type of commandments we are under subject to. இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது. ஓகே, the priorities of law. law நமக்கு எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் அப்படின்றத குயிக்கா நான் வாசித்தரேன். இதெல்லாம் கொஞ்சம் டீடைல்ஸ் தான், பட் இருந்தாலும் இதெல்லாம் நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது நம்மளுக்கு நன்மையாக தான் இருக்கும். priorities of law அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, the most important knowledge in life is law. நாம் எந்த அளவுக்கு ஒரு நாட்டோட சட்டத்தை நாம் அறிஞ்சிருக்குமோ அந்த அளவுக்கு நாம் ஒரு நல்ல குடிமகனாக இருக்க முடியும். கரெக்ட் தானே? அதே போலதான் நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையில தேவனுடைய நியாய தீர்ப்புகளை குறித்து, தேவனுடைய பிரமாணத்தை குறித்து, தேவனுடைய கற்பனைகளை குறித்து, தேவனுடைய சாட்சிகளை குறித்து நாம் அறிஞ்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நாம் தேவனுடைய ராஜ்யத்துல நாம் சில முக்கியமான பகுதிகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இது எப்படி என்பதை நான் சிட்டிசன்ஷிப் அப்படின்ற ஒரு கிங்டம் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. நம்ம அதை இந்த ராஜ்யத்தினுடைய குடிமக்கள் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. அதுக்கு வரும்போது இந்த லாவோட எப்படி அது சம்பந்தப்பட்டது என்பதை நாம் சேர்த்து படிக்க முடியும். ரைட். The most powerful force on the earth is law. இந்த பூமியிலே ரொம்ப பவர்ஃபுல் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சட்டம் தான், லா. அது நியாயப்பிரமாணம் தான். ஏன்னா இதன் மூலியமா தான் ஒருத்தங்களை நாம் தண்டனைக்கு உட்படுத்த முடியும், தண்டனைக்கு வெளிப்படுத்த முடியும். யோசித்து பாருங்களேன், நம்ம இப்ப ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக சதாம் ஹுசேன் தூக்கிலிடப்பட்டார். அவர் எந்த தேசத்துல தூக்கிலிடப்பட்டார்? அவரோட சொந்த தேசத்திலே தூக்கிலிடப்பட்டார். எப்படி? ஹிஸ்டரியை படிச்சா தெரியும். எதற்காக நான் இந்த உதாரணத்தை சொல்றேன்னா, the law is most powerful.
நாம் எந்த அளவுக்கு நாம் தேவனுடைய சட்ட திட்டங்கள் பிரமாணங்களை அறிந்திருக்கோமோ அந்த அளவுக்கு நாம் நெருக்கமாக தேவனோட உறவாட முடியும் என்பதை உண்மை என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். The law is inherent in creation. லாவையும் சிருஷ்டிப்பையும் பிரிக்கவே முடியாது. ஆண்டவர் எதெல்லாம் சிருஷ்டிக்கிறாரோ அது எல்லாத்துக்குள்ளேயும் இந்த பிரமாணங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். The law is essential to life. நம்முடைய ஜீவியத்திற்கு இந்த பிரமாணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்த பிரமாணத்தை நாம் பின்பற்றுவர்களா லா அபைடிங் சிட்டிசன் சொல்லுவாங்க. இந்த நீதிமான்கள் நம்ம நிறைய இடத்துல வாசிக்கிறோம். நீதிமான் நீதிமான் நீதிமான், விசுவாசி விசுவாசி விசுவாசி. இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு இந்த நாம் சட்டத்தோட தேவனுடைய பிரமாணத்தோட நாம் தொடர்புடையவர்கள். The key to success in life is law. நம்முடைய ஜீவியத்துல ஜெயம் பெற்றவர்கள், வெளிப்படுத்துற சுவிசேஷத்துல ஜெயம் பெற்றவன் ஜெயம் பெற்றவன் ஜெயம் பெற்றவன் நம்ம வாசிக்கிறோம்ல. அப்ப இந்த ஜெயம் பெற்றவன்ற அந்த நிலைக்கு வர்றதுக்கு உண்டான எப்படி தீர்மானிக்கப்படுகிறது? நாம் எதன் மூலியமா நாம் ஜெயம் பெற்றவர்கள் என்று தீர்மானிக்கப்படுகிறது? இந்த சட்டத்தின் மூலியமா தான், இந்த பிரமாணத்தின் மூலியமா தான். ஏனென்றால் இந்த பிரமாணத்தின் மூலியமா நாம் நீதிமான்களாக தீர்க்கப்படும் பொழுது, குற்றவாளிகளாக அல்ல நீதிமான்களாக தீர்க்கப்படும் பொழுது நாம் ஜெயம் பெற்றவர்களாக மாறுகிறோம். அடுத்தது, absence of law is beginning of destruction. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை நீங்க பர்சனல் லைஃபோட நம்ம சம்பந்தப்பட்டு பார்க்க வேண்டும். absence of law is beginning of destruction. இன்று நிறைய கண்ட்ரில நம்ம கரப்ஷன்ஸ் நம்ம வாசிக்கிறோம். சில கண்ட்ரிஸ்க்கு வந்து சில கண்ட்ரி நீங்க போவாதீங்கன்னு வாங்க. ஏன்? கரப்ஷன்ஸ், corrupted country. Why the country is called corrupted country? Because of absence of law. அந்த தேசத்துல சட்டம் ஒழுங்கை சரியாக பின்பற்றாத போகிறதுனாலதான் கரப்ஷன் வருது. இது நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலையும் இது அப்ளை ஆகும். If you are not following the law rightly, we will become corrupted. That corruption will get us to அது எந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போகும்னா, தேவனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி அது நமக்கு தடை செய்கிறது. அதனாலதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட், ஓகே. ஆல் நேஷன்ஸ் ஆர் பில்ட் ஆன் லா. ஒவ்வொரு தேசத்துக்கும் இந்த சட்டம் இல்லாம அந்த தேசம் கட்டமைக்கப்பட முடியாது. தேவனுடைய ராஜ்யமும் தேவனுடைய பிரமாணம் இல்லாமல் கட்டமைக்க இருக்காது. லா ப்ரொடியூஸ் கல்ச்சர் ஆஃப் த கம்யூனிட்டி ஆஃப் அ நேஷன். ஓகே, இந்த லா எந்த வகையான லா இருக்கோ அந்த வகையான கல்ச்சர் தான் ஒரு தேசம் வந்து உருவாக்கும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. என்ன பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த லா எந்த வகையான பிரமாணம் இருக்கோ அந்த வகையான பிரமாணம் தான் அந்த தேசத்தினுடைய கலாச்சாரத்தை உண்டு பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே, ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்லுகிறேன். இப்போ இந்தியாவுடைய பல மாநிலங்கள் இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு வகையான கலாச்சாரம். காரணம் அந்த வகையான சட்டத்திட்டங்கள். ரைட், இப்போ வேற ஒரு தேசம் எடுத்துக்கோங்க. லெட் அஸ் டேக் UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். அங்க ஒரு வகையான கலாச்சாரம், பெண்கள் ஆண்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டத்திட்டங்கள் உண்டு. நீங்க ஆப்கானிஸ்தான்ல போங்க, அங்க வேறு வகையான சட்டத்திட்டங்கள், பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடாது என்கிறதான சட்டத்திட்டங்கள் எல்லாம் உண்டு. அப்போ ஒரு சட்டம் என்பது, ஒரு பிரமாணம் என்பது ஒரு தேசத்தினுடைய கலாச்சாரத்தை, கல்ச்சரையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காரியம். Let us come back to the kingdom of God. வசனம் என்ன சொல்லுகிறது ரோமர்ல? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவிக்குள் உண்டாகும் சந்தோஷம். This talks about the culture of the kingdom of God. What is the culture of the kingdom of God? நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவிக்குள் உண்டாகும் சந்தோஷம். நம்ம நிறைய இந்த மாதிரி நம்ம படிக்க முடியும். அப்போ இப்போ ஒரு ஃபேமிலி எடுத்துக்குவோம், இல்லை ஒரு சபை எடுத்துக்குவோம், நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். ஆர் வி லிவிங் இன் ஜாய்? ஆர் வி கீப்பிங் அவர் பீஸ்? நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா? நம்முடைய சமாதானத்தை நம்ம காத்து கொண்டு இருக்கிறோமா? நாம் நீதியை கடைப்பிடிச்சு கொண்டு இருக்கிறோமா? அப்படி இல்லைன்னா நாம் தேவனுடைய பிரமாணத்தை, தேவனுடைய ராஜ்யத்தின் பிரமாணத்தை நாம் சரியா ஃபாலோ பண்ணுவோம். Because we are not in the culture system of kingdom of God. நாம்
நான் சொல்லுகிற காரியத்தை நீங்க நல்லா விளங்கியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எதுக்காகனா இந்த பிரமாணம் என்பது ஒரு தேசத்துல தனிப்பட்ட ஜீவியத்திலிருந்து, குடும்ப ஜீவியத்திலிருந்து ஒரு தேசமாக வரையிலையும் இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான அங்கம் தான் இந்த பிரமாணம். ஓகே, இதெல்லாம் இன்னும் போனால் இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். நான் ஐ கட் ஆஃப் திஸ் ஸ்லைட். சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ். ரோமர் 9வது அதிகாரத்தை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வாசிக்கணும். 8வது அதிகாரத்தை கூட நீங்கள் வாசிக்கணும். இதில் இந்த பிரமாணங்களை குறித்து, புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பிரமாணங்களை குறித்து நிறைய காரியங்கள் இருக்குது. இதில் சில காரியங்களை மாத்திரம் நாம் வாசித்து நாம் இன்றைய இதை முடிக்கலாம். புத்திர சுவிகாரம், law of righteousness, faith of righteousness, the mercy and grace and the truth, law based Israelites, law based grace period. ஓகே, இப்படி நிறைய காரியத்தை குறித்து படிக்க முடியும். நான் இந்த 2 வசனங்களை மாற்று நான் முடிக்கிறேன். ரோமர் 10வது அதிகாரம் 4வது வசனத்துல Christ is end of law of righteousness. என்ன இது அப்படி பாத்தீங்களா? விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். இந்த வசனத்தை எதை காமிக்குதுன்னா, மோசேயோட நியாயப்பிரமாணத்துக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வருகிறார். It doesn't mean the law is over, law is finished. இல்லப்பா, அதுக்கப்புறம் இருக்க காலகட்டத்தில் உள்ளவங்களுக்கு வேற வகையான நியாயப்பிரமாணம். அதுதான் ஆவியின் பிரமாணம். அதுதான் முதலாம் கற்பனை, 2ஆம் கற்பனை அப்படின்னு நம்ம கட்டளை, 2ஆம் கட்டளை நம்ம வாசிக்க முடியும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம், புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அலையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரட்சயமாய் உங்களுக்குள்ளே வெளிப்பட்டிருந்தாரே. சத்தியத்திற்கு கீழ்ப்படியாம போகத்தக்கதாக. இந்த சத்தியம் என்பது நம்ம நல்லா வாசிக்கணும். கிறிஸ்துவ மூலியமா கிருபையும் சத்தியமும் உண்டாயிற்று என்று நம்ம எதற்காக கனெக்ட் பண்றோம்னா, there are so many people they say there is no law in grace period. அது அப்படி கிடையவே கிடையாது. there is a law in grace period. உங்களுக்கு எனக்கும் பிரமாணம் உண்டு. அது ஆவியின் பிரமாணம் என்றும் புதிய உடன்படிக்கை என்றும் இருக்கிறது. வரும் நாட்கள்ல அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். பிரமாணத்துக்கும் விசுவாசத்துக்கும் கிருபைக்கும் என்னென்ன வகையான தொடர்புகள் என்று இருக்கிறது பார்க்கலாம். அடுத்த டாபிக் கமாண்ட்மெண்ட்ஸ். இதை நெக்ஸ்ட் வீக்ல நம்ம பார்க்கலாம். கமாண்ட்மெண்ட்ஸுக்கும் லா அப்படின்றதுக்கு என்ன வித்தியாசம், கமாண்ட்மெண்ட்ஸ்ல என்னென்ன காரியங்கள்லாம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி நீங்க சிஸ்டர் எஸ்தருக்கு அனுப்புங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் வீக் வரும்போது அதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கடந்து செல்லலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி. நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே உங்களுடைய வசனத்தை ஆண்டவரே நீங்க எங்களுக்கு இன்னும் ஆழமா நீங்க போதிச்சுட்டாங்க. இந்த கூட்டத்துக்கு வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதிங்க ஆண்டவரே, என்னையும் ஆசிர்வதிங்க ஆண்டவரே. நானும் ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்ட எல்லாரும் உங்களுக்கு முன்பாக வருகிறோம். எங்களுக்கு இன்னும் அதிகமா நீங்க கற்றுத்தாங்க. அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்ட காரியத்தை நாங்கள் கடைபிடிக்கணும் ஆண்டவரே. அதன்படி நாங்கள் ஜீவிக்கணும் ஆண்டவரே. அப்பா, நீங்க சிலுவையில வாங்கி கொடுத்த ஜெயம் எங்களுடைய ஜெயம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த ஜெயத்தை நாங்கள் காற்றுக்கொள்ளத்தக்கதாக குற்றம் என்ற இடத்திற்கு நாங்கள் போகாதபடி அக்கிரமம், மீறுதல், பாவம் என்பதிலிருந்து நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாக ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யபடியாக எங்களை ஜெயாளியாக நீங்கள் மாற்றுங்கப்பா. உங்களுடைய முழு அதிகாரத்துக்கு கீழும் உங்களுடைய முழு ஆளுகை கீழும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக இந்த கூட்டத்தை நடத்துகிறதான சிஸ்டர் எஸ்தர் மற்றும் உங்க கூட இருக்கிறதான எல்லா சகோதரிகளையும் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதிங்க. தாழ்த்தின் கருத்துல கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Thank you so much, sister. Amen. Thank you, Pastor.